நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் கிராமரில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அதில் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை படிச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஆக்டிவ் வாய்ஸ் வாய்ஸில் வந்து 2 டைப் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அது டூயர் ஆஃப் த ஆக்ஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பாசிவ் வாய்ஸ் வந்து ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். லேர்ன் கிராமர் த ஈஸி. அதனோட ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு ரூல்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வாய்ஸ் கன்வர்ஷன் டெக்னிக்ஸ் வித் ப்ராக்டிஸ் எக்ஸசைசஸ். ரூல்ஸ் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸில் என்ன இருக்குன்னா நவுன்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ் இருக்கும். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ங்கிறது நவுனாக இருக்கலாம் அல்லது ப்ரொனவுனாக இருக்கலாம். நவுனை வந்து அப்படியே மாறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரொனவுன்கிறது ஹீ, ஷீ, இட், தே, வி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்டாக இருக்கும். அது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிறது. பாசிவ் வாய்ஸில் மாறும்போது ஐ, மீயாக மாறும், ஷீ, ஹெராக மாறும், தே, தெம்மாக மாறும், வி, அஸ்ஸாக மாறும். இதுதான் ரூல்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ரூல்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆக்ஷன் வேர்டை பார்க்கணும். ஆக்ஷன் வேர்டு வந்து எப்படி இருக்குது, ப்ரெசண்ட்டில் இருக்கா, பாஸ்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி பாசிவ் வாய்ஸ்லாம் மாற்றிருக்கணும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, வாய்ஸ் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சப்ஜெக்ட் அண்ட் த ஆக்ஷன். வாய்ஸ்ங்கிறது என்னென்னா சப்ஜெக்ட்டுக்கும் ஆக்ஷனுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது. ஆக்டிவ் வாய்ஸ் வாய்ஸில் 2 டைப் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் ரைட்ஸ் எ லெட்டர். சென்டென்ஸை பாருங்கள், ராம் ரைட்ஸ் எ லெட்டர். இதில் வந்து ராம்ங்கிறது சப்ஜெக்ட்டு, லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா என்ன, எழுவாய். ரைட்டர்னா என்ன, லெட்டர் வந்து பயனிலை. ரைட்ஸ் அப்படிங்கிறது வேர்ப், ஆக்ஷன் வேர்ப். ஸோ ராம் ரைட்ஸ் எ லெட்டர். இதில் வந்து டூயர் ஆஃப் த ஆக்ஷன் வந்து சப்ஜெக்டாக இருந்தால் இது ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம்ஸ் த ஆக்ஷன். பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன். ராம் ரைட்ஸ் எ லெட்டர், ராம் ரைட்ஸ் எ லெட்டர். இது ஆக்டிவ் வாய்ஸ். இது வந்து சப்ஜெக்ட் தான் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ராம். இப்போ எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ராமில் லெட்டர் வந்து இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன். இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் வாய்ஸஸ். ஆக்டிவ் வாய்ஸ் வந்து சப்ஜெக்ட் டஸ் த ஆக்ஷன். அதில் வந்து டைரெக்டாக இருக்கும். டைரக்ட் இன்ஃபர்மேஷன், வி கெட் த டைரக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிளியராக இருக்கும். ஃபோக்கஸஸ் ஆன் த டூயர், யார் செய்கிறாங்களோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள்ஸ், ஷீ சிங்ஸ் எ சாங், ஐ டீச் கிராமர், தே ரிசீவ் த பார்சல். இது எல்லாமே என்னென்னா டூயர் ஆஃப் த ஆக்ஷன் வந்து டைரெக்டாக இருக்கும். டூயர் ஆஃப் த ஆக்ஷன் இருக்கும், டைரெக்டாக இருக்கும், கிளியராக இருக்கும். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலா என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் அதனோட ஃபார்முலா என்ன, சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரவி ரீட்ஸ் எ புக். இதில் ரவிங்கிறது சப்ஜெக்ட், ரீட்ஸ்ங்கிறது வேர்பு, எ புக் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். பாசிவ் வாய்ஸ் சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன் யூஸ்ட் இன் ஃபார்மல் ரைட்டிங். எ புக் இஸ் ரெட் பை ரவி. அதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஆனால் பாசிவ் வாய்ஸோட ஃபார்முலா என்னென்னா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பிவேர்ப் ப்ளஸ் வேர்ப் ஃபார்ம் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பிவேர்ப் ப்ளஸ் வேர்ப் 3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், we watch television, we watch television. இதில் விங்கிறது சப்ஜெக்ட்டு, வாட்ச்ங்கிறது வேர்பு, டெலிவிஷனுங்கிறது ஆப்ஜெக்ட்டு. இது பாசிவ் வாய்ஸில் மாறும்போது டெலிவிஷன் இஸ் வாட்ச்ட் பை அஸ். we watch the film in the television, we watch the film. ஃபில்ம்ங்கிறது ஆப்ஜெக்ட்டு, the film is watched by us. இப்போ ஆப்ஜெக்ட் இடத்துல ஃபில்மு. பி ஃபார்ம் வந்து வாட்ச். வாட்சுங்கிறது சிங்குலர் வேர்ப், ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிறதுனால இஸ் வாட்ச்டு. பை சப்ஜெக்ட் வந்து வி வந்து இங்கே சேஞ்ச் ஆகிறது அஸ். ஆக்டிவ்
வேர்சஸ் பாசிவ் வாய்ஸ். ராம் ரைட்ஸ் எ லெட்டர், இது ஆக்டிவ் வாய்ஸ். இது வந்து டைரக்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்குது, கிளியராக இருக்குது. எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ராங், பாசிவ் வாய்ஸ். அது தமிழில் மீனிங் என்னென்னா, ராம் வந்து கடிதம் எழுதினான், கடிதம் ராமால் எழுதப்பட்டது. அவள் பாட்டு பாடினாள், பாடல் அவளால் பாடப்பட்டது. இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸ்டெப்ஸ் டு சேஞ்ச் வாய்ஸ். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்து வேர்ப் என்ன ஃபார்மில் இருக்குது, வேர்ப் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கா, பாஸ்டில் இருக்கா, ஃப்யூச்சரில் இருக்கா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து ஆப்ஜெக்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆப்ஜெக்ட் லாஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். யூஸ் பிஓ ப்ளஸ் வேர்ப்